ரிஃப்ளெக்ஷன்ல பிளேன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், ஸ்பெரிக்கல் மிரர்ல ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஸ்பெரிக்கல் ஸ்பெரிக்கல் மிரர்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க. மிரர் ஸ்பெரிக்கலா இருக்கும், அது கிளாஸ் ஸ்பெரிக்கலா இருக்கு. இது கிளாஸ், ஸ்பெரிக்கல் கிளாஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸ்பெரிக்கல் நீங்க சர்க்கிள்லாம் தான் வரைய முடியும், அதனால சர்க்கிள் இமேஜின் பண்ணக்கூடாது. இங்க இமேஜினேஷன் ஸ்பெரிக்கலா இருக்கணும். ஸ்பெரிக்கல் கிளாஸ். இதுல ஒரு செக்மெண்ட் ஃபுல்லா சில்வர் கோட்டிங் பண்றீங்க, சரிங்களா? எந்த பக்கம் பண்றீங்க? அவுட் சைட் பண்றீங்க. சோ the curved சைடு இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இன்சைடு தி கர்வ். இது பார்க்க கேவ் மாதிரி இருக்கு, அதனால இத கான்கேவ் மிரர்னு சொல்றோம். கான்கேவ் மிரர் அப்படி சொல்லலாம். சோ கான்கேவ் மிரர்னா எப்படி இருக்கும், அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் பார்ப்போம். சோ கான்வெக்ஸ் மிரர்னா என்ன? அப்போ அதே இது உள்ளுக்குள்ள கோட்டிங் பண்ணிருக்காங்க, சில்வர் கோட்டிங் உள்ளுக்குள்ள பண்ணாங்கன்னா இந்த சைடு ஒபாக்கா மாறிடுது, இந்த பக்கம் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா மாறும். சோ இது என்னது? இது நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த பக்கம் உள் பக்கம் தான் நான் ரிஃப்ளெக்டிங். இந்த பக்கம் லைட் அடிச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது, இந்த பக்கம் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா, இதுதான் ரிஃப்ளெக்டிங், இது நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இப்ப இதை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவோம். தனியா பிரிச்சிட்டோம்னா so we get concave mirror. concave mirror நமக்கு கிடைச்சிருச்சு. so இந்த concave mirrorல ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்க. concave mirrorல ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் டிரா பண்றீங்க, இத பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து சென்டர், அதாவது இந்த ஸ்பெரிக்கலோட சென்டர், இதுதான் சீன்னு சொல்றோம். அந்த சி தான் இங்க பார்த்துருக்கு, சரிங்களா? சென்டர். இப்ப சென்டருக்கும் எந்த ரீஜன் வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதோட மிட் பாயிண்ட் போல் பாயிண்ட் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ் ஷார்ட்டா பி சொல்லுங்க, போல் ஷார்ட்டா இந்த பாயிண்ட். பிரின்சிபல் ஆக்சிஸ் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்த போல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சொல்றோம். இப்ப இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் ஒன்று இருக்கு. இந்த மிட் பாயிண்ட் என்ன சொல்றோம் நம்ம? ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபோக்கஸ் எஃப். இது என்னது? ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸ்ல இருந்து போலுக்குள்ள தூரம் ஸ்மால் எஃப், தட் இஸ் ஃபோக்கல் லென்த் சொல்றோம். ஸ்மால் எஃப் என்ன அர்த்தம்? ஸ்மால் எஃப் மீன்ஸ் ஃபோக்கல் லென்த். இது ஃபோக்கல் லென்த். சரி, இது ஃபோக்கல் லென்த். அப்ப இது என்ன? இதுவும் ஃபோக்கல் லென்த் தான், இதுவும் ஃபோக்கல் லென்த் தான். என்ன காரணம்னா ஆர் ஈக்குவல் டு ஆர்னு இருக்கும். சென்டர்ல இருந்து போல் வரைக்கும் உள்ள தூரம் தான் ரேடியஸ். இது மொத்தத்தையும் ஆர்னு சொல்லிடுவோம். So from the diagram if you see r is equal to 2 times focal length அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அல்லது நீங்க focal length equal to r by 2 புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம எப்படி ரே ஃபார்மேஷன், ரே மூலமா எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்கேவ் பார்க்க போறோம். அதாவது எந்த மாதிரி ரே நம்ம கொடுக்க போறோம், எந்த ரேக்கு எங்க இமேஜ் ஃபார்ம் ஆக போகுது, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்டன் ரூல்ஸ் நமக்கு தேவைப்படுது. பாருங்க, சர்டன் ரூல்ஸ், ரிஃப்ளெக்ஷனுக்கான ரூல்ஸ். நான் இதை அழிச்சிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு ரூல்ஸா சொல்றேன். ஸோ ரீகால் பண்ணிக்கலாம். ஸ்பெரிக்கல் கிளாஸ்ல இருந்து சில்வர் கோட்டிங் அவுட் சைட் பண்றது மூலமா உள்ளுக்குள்ள கான்கேவ் மிரர் கிடைக்குது. ஸோ இதை மட்டும் தனியா நீங்க செப்பரேட் பண்ணி கான்கேவ் மிரரா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பெரிக்கல் கிளாஸ்லயே இன்சைடு கர்வ் சைடு கேவ் இருக்கு இல்லையா, அந்த பள்ளமான பகுதி, அந்த சைடு நீங்க போனீங்கன்னா இது கான்வெக்ஸ் மிரர் கிடைக்கும். இப்படி இருந்தா அது கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இதையும் தனியா எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது கான்வெக்ஸ் மிரரை யூஸ் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை படிச்சுக்கலாம், எப்படி ரே ஃபார்மேஷன் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுல ரே ஃபார்மேஷன் தான் ரூல்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்கேவ் நம்ம படிச்சிருவோம், then we go for convex. ஸோ நான் கான்கேவ் எடுத்துக்கிறேன்.
ஒரு கான்கேவ் மிரர். ரூல் நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1 என்னன்னா, நீங்க இன்ஃபினிட்டில இருந்து வர்ற ஒரு லைட், இன்ஃபினிட்டில இருந்து வருது சரிங்களா. இப்போ ஒரு லைட் ஒன் ஆஃப் த ரே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்படி ஒரு ரே வருது. நம்பர் ஆஃப் ரேஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம பீம்னு சொல்லலாம். நம்ம அப்படி பீமா எடுத்தோம்னா ரே ஃபார்மேஷன் எக்ஸாக்டா படிக்க முடியாது. அதனால ஒரு சிங்கிள் ரே மட்டும் வர்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம். ஒரு சிங்கிள் ரே ஒன்று வருது, ஒரு சிங்கிள் ரே. இது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குதுன்னு நீங்க பார்க்கலாம். பாருங்க, ஆங்கிள் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, ரெண்டுக்கும் ஆங்கிள் 0 ஒரே மாதிரி வருது. அப்ப இப்படி பேரல், அதாவது ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுதுன்னா, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டட் ரைட் எப்படி போகும்னா த்ரூ ஃபோக்கஸ் வழியா போகும். இதான் ஃபோக்கஸ் அப்படின்னா ஃபோக்கஸ் வழியா ரிட்டர்ன் போகும். இதான் ரிஃப்ளெக்டட் ரே. இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்க. இதான் சென்டர். அப்போ இங்க இருந்து நீங்க இஃப் யூ டிரா நார்மல், இதுதான் நார்மல் சரிங்களா. நார்மல் எங்க கட் ஆகுது? கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல கட் ஆகுது. ஸோ ஏன் இப்படி சென்டர்ல கட் ஆகணும்? இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஒரு சர்க்கிள்க்கு ரேடியஸ் வரைஞ்சீங்கன்னா அது நார்மலா இருக்கும் அந்த பாயிண்ட்ல சரிங்களா. அப்ப இந்த பாயிண்ட்ல நீங்க நார்மல் வரைஞ்சீங்கன்னா அது எங்க போகணும்? சென்டர்ல போய் கட் ஆகும் சரியா. அப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கூட நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்சிடென்ட் ரே வருது, இது இன்சிடென்ட் ஆங்கிள், இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் இல்லையா. அதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் லா. சோ இங்க I equal to R வெரிஃபை ஆயிடுச்சு. ஐ மீன் மெஷர் ஆஃப் ஆங்கிள் I equal to மெஷர் ஆஃப் ஆங்கிள் R, அது இங்க ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே ரூல் நம்பர் 1 படி பேரல்ல வந்து எந்த லைட்டா இருந்தாலும் சரி, அது பக்கத்துல இருந்தாலும் சரி, தூரத்துல இருந்தாலும் சரி, எல்லாமே இங்க இது வழியா தான் போகணும், ஃபோக்கஸ் வழி தான் போகும். இதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, பாருங்க. ரூல் நம்பர் 2 சேம். ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டேன், பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ நான் பேரலல் அனுப்பாம ஃபோக்கஸ் வழியா லைட் அனுப்புறேன். if I send through focus, இப்படி அனுப்புறேன் இந்த ரே, அப்ப என்ன ஆகும் பாருங்க, ரிட்டர்ன் பேரலல்ல போயிடும். சோ பேரலல் அனுப்புனீங்க, ஃபோக்கஸ் வழியா வந்துச்சு. ஃபோக்கஸ் வழியா அனுப்புனீங்கன்னா பேரலல்ல போயிடும். இது எந்த லா படி வருது அப்படின்னா, பாருங்க, இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் லைட் என்ன பண்ணும்னா, லைட் ரீட்ரேசஸ் its own path back to the source after even multiple reflection ஆனாலும் சரி, refraction எது ஆனாலும் சரி. பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு லைட் அனுப்புறேன். இது ஒரு பீம் ஆஃப் லைட். இதுல இருந்து ஒரு லைட் வருது, அதுல ஒரு ரே பாருங்க, லைட் வருது, ரீஃப்ராக்ட் அதுக்குள்ள வச்சுக்குவோம். இங்க படுது, பட்டுட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகணும்ல, இங்க 90 டிகிரி நான் வைக்கிறேன். ரிஃப்ளெக்ஷன் அதே 90 டிகிரில போகுது. I equal to R ரிட்டர்ன் போகுது. போயிட்டு என்ன பண்ணும், அகைன் ரீஃப்ராக்ஷன் நடந்து சோர்ஸ்க்கே போயிடும் சரிங்களா. அதாவது இங்க லைட் வைக்கிறீங்க, ஃபோக்கஸ்லயே போச்சு சரியா. அகைன் இங்க மிரர் வச்சீங்கன்னா இந்த மிரர்ல பட்ட ரிஃப்ளெக்டட் ரே அதே திரும்ப சோர்ஸ் ட்ரேஸ் அப் பண்ணும் சரிங்களா. அப்போ லைட் even after reflection, if it traces its own path back, and that property is called, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சரிங்களா. ப்ராப்பர்ட்டி நேம் பண்றேன் நான், லேட்டரா அந்த ரிஃப்ராக்ஷன் வரும்போது நேம் பண்றேன். சோ இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, ரூல் நம்பர் 2ல லைட் ஃபோர்ஸ் வழியா வந்துச்சுல, ஃபர்ஸ்ட் ரூலோட ரிவர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ரூல்ல த்ரூ ஃபோக்கஸ் பேரலா நீங்க அனுப்புனீங்க, பேரலல் தான் த்ரூ ஃபோக்கஸ். இப்போ த்ரூ ஃபோக்கஸ் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க. த்ரூ ஃபோக்கஸ் கோஸ் பேரலல்.
ஓகே, அவ்வளவுதான். 2 ரூல் படிச்சிட்டோம். அடுத்த ரூல் நம்பர் 3, கான்கேவ் மிரர் எடுத்துட்டு இல்ல as usual pole, focus, center வழியா லைட் அனுப்புறோம். சென்டர் வழியா லைட் போச்சுன்னா அதான் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். சென்டர் டு தி போல், இதான் போல். இப்போ இங்க படும்போது இல்ல இந்த பாயிண்ட் வந்து போல்னு வச்சுக்க வேண்டாம். இது வந்து சென்டர்ல இருந்து இந்த மிரர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம ரேடியஸ் சொல்லிக்கலாம். லைட் இங்க படுது, சோ ரேடியஸ்னாலே இதுக்கு 90 டிகிரில இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். பட்டு நார்மலா படுச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் என்ன 90 டிகிரி, இன்சிடென்ட் ரேஸ் 90 டிகிரி, ரிட்டர்ன் போயிருது அப்படியே. சோ ஆப்டிகல் ரிவர்சபிலிட்டியில லைட் பட்டுது, திரும்ப அதே டைரக்ஷன்ல ரீட்ரேஸ் ஆயிடும். சரிங்களா? ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4, ரூல் நம்பர் 4 ரொம்ப சிம்பிள். லைட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே நீங்க போட்டீங்கன்னா போதும். I = R. So incident angle equal to reflected angle if it hits at the pole. போல்ல படிச்சுன்னா இந்த மாதிரி. சோ அதுக்கு வந்து நீங்க ஃபோக்கஸ் வழியா போறதோ அல்லது சென்டர் அந்த மாதிரிலாம் இந்த ரூலும் தேவையில்லை. இது ரூல் நம்பர் 4. சரிங்களா? சோ ரூல் நம்பர் 4 மொத்தம் 4 ரூல் பார்த்திருக்கோம். ரூல் நம்பர் 1 சம்மரைஸ் பண்றேன் நானு. ரூல் நம்பர் 1ல பேரலா போச்சுன்னா பேரலல் ஃபோக்கஸ் வழியா போகுது. ரூல் நம்பர் 2 ஃபோக்கஸ் வழியா அமைச்சீங்கன்னா பேரலா பாஸ் த்ரூ ஆகுது. ரூல் நம்பர் 3 சென்டர் வழியா அமைச்சீங்கன்னா சென்டர் வழியாவே ரிட்டர்ன் போயிடுது. ரூல் நம்பர் 4 I = R அப்படின்ற ரூலை ஃபாலோ பண்ணி என்ன ஆங்கிள் அதே ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதான் 4 ரூல். எதுக்கானது? ரிஃப்ளெக்ஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர், அதுல பர்டிகுலரா கான்கேவ் மிரர், அதுக்கான ரூல். ஓகே, சோ இதோட இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். அதுக்கப்புறம் கான்வெக்ஸ் மிரருக்கு போலாம்.